அறிவியல் பாடத்தில் இதுவரை தேர்ச்சி பெற கஷ்டப்படும் மாணவர்களுக்கு மேலும் ஒரு சிறிய முயற்சி செய்தால் அவர்களை தேர்ச்சி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இதை உங்களுக்கு அனுப்புகிறேன். 10ஆம் வகுப்பு மாணவர்களில் பெரும்பாலும் மாணவர்கள் கேள்விகளை புரிந்து கொள்வது கடினப்படுகிறார்கள். அதுக்காக இந்த வேறுபாடுகள், சமன்பாடுகள், விதிகள், பயன்கள் இந்த மாதிரி 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறேன். அந்த வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு 16 வேறுபாடுகள் இருக்குது. அதில் பார்த்துன்னு கேட்டால் இயற்பியலில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், வேதியியலில் ஒரு கேள்வி, உயிரியலில் ஒரு கேள்வி வரும். அப்போ பார்த்துக்கிட்டு பெரும்பாலும் இந்த வேறுபாடுகள் 4 மார்க்குகளில் கேட்கப்படுகிறது. அப்படி பார்த்துன்னு கேட்டால் ஒரு 12 மார்க் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சமன்பாடு அப்படின்னு பார்த்துக்கிட்ட 4 சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாட்டில் இந்த 4 சமன்பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு சமன்பாடு கண்டிப்பாக கேட்பாங்க 2 மார்க் கேள்வியில். இந்த தடவை அரையாண்டில் கூட 2 சமன்பாடு கேட்டாங்க, 4 மார்க் கிடைக்கிது. 2 மார்க் எடுத்தால் கூட 12 + 2 14 மார்க் கிடச்சிரும். அது மாதிரி விதி அப்படின்னு பார்த்துக்கிட்டால் 5 விதிகள் இருக்குது. அந்த 5 விதிகளில் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விதி கண்டிப்பாக வரும். அந்த விதியில் ஒரு 2 மார்க் கேள்வியில் கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 16 மார்க் கிடச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்துன்னு கேட்டிங்கன்னா நிறைய பயன்பாடுகள், ஒரு 16 பயன்பாடுகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்துன்னு கேட்டால் நம்ம இயற்பியலை மட்டும் தேர்ந்தெடுத்தால் கூட ஒரு பயன்பாடுக்கு எடுத்துக்கலாம் 4 மார்க்கில். வேதியியலில் அப்படின்னு பார்த்துன்னு கேட்டிங்கன்னா 1 வந்துடும். உயிரியலில் பார்த்துன்னு கேட்டிங்கன்னா 1 வந்துடும். இதுலேருந்து ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிட்டால் கூட 20 மார்க் வந்துடும். எளிமையாக அந்த மாணவர்களை நாம் பாஸ் பண்ண வைக்க முடியும். மேலும் அவர்களுக்கு அதிக மார்க் எடுக்க முயற்சி செஞ்சு இந்த பாடத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்புகள், ஒரு 3 பண்புகள் இருக்குது. இந்த பண்புகளேருந்து பார்த்துன்னு கேட்டால் ஏதாவது ஒரு பண்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது படித்து முடித்ததுக்கப்புறம் மேலும் அவங்கள படிக்க வைக்கும் என்று விரும்பப்பட்டினால் சில முக்கியமான கேள்விகளுக்கு இந்த கேள்விகளை நாம் மீண்டும் மீண்டும் இந்த வரும் காலங்களில் பயிற்சி கொடுத்தால் இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 20 மார்க் வாங்க வைப்பது என்பது மிக எளிது. அதனால் அறிவியல் ஆசிரியர்கள் முயற்சி செய்தால் அனைவரையும் பாஸ் பண்ண வைக்க முடியும் என்ற கடைசி நம்பிக்கையோடு போராடுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி.